ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃப்ளிக்ஸ்லேருந்து நம்ம வந்து கொரியர் வந்திருக்கு. நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ளிக்ஸ்லேருந்து. இன்ஸ்டாவில் போனாலே ஃப்ளிக்ஸை பற்றி தான் நம்ம அதிகமாக எல்லாருமே பார்க்குறோம். சரி, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணேன். இதில் வந்து கோகனட் வாட்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சால்ட்டு பேஸில் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாய்ஸ்சரைசரு, சீரமு, அப்புறம் வந்து கிளென்சரு, அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், அப்புறம் இன்னொன்று என்னமோ போட்டேன். மொத்தம் வந்து என்னோடது வந்து ஃபைவ் ப்ராடக்ட் வந்திருந்தது. அது கூட வந்து ஒரு சின்ன மினி 2 டேப்லெட்ஸு ஹேருக்கு அப்புறம் ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம எப்படி ஒரு 7 டேஸில் எப்படி ரிவ்யூ கிடைக்குங்கிறது நம்ம வந்து இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான். ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா, ஃப்ளிக்ஸில் வந்து ஃபேஸ்க்கு வந்து சீரம்ஸ் இந்த மாதிரிலாம் அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. இன்ஸ்டாகிராம் எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஃப்ளிக்ஸுன்னு நான் பார்த்து எனக்கே வந்து அதை வாங்கணும்னு இருந்துச்சு. சரி, எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு வாங்கலான்னு தோணுச்சு. இப்போ வந்து நான் வந்து குளிச்சிருக்கேன். நம்ம இன்னிலேருந்து ஒரு 7 டேஸ் வந்து இதோட யூசேஜ் வந்து நம்ம போடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. இது உண்மையிலே ஒர்த்தா இல்லை ஒர்த்தபிளா எப்படி இருக்குது என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். காம்போ ஆஃபரில் வாங்கினேன். நான் வாங்கும்போது 1700 பக்கம் 1800 பக்கம் வந்துருச்சு. கேஷ் ஆன் டெலிவரி தான். ஸோ 1800 பக்கம் வந்துருச்சு. இது வந்து கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்தால் தான் இந்த க்ளோயிங் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே அப்படித்தான். நம்ம வந்து அதை போடுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், இப்போ இது தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா இதோட இது நம்ம நார்மல் ஸ்கின் நம்ம வெயில் போகிறதுனால அது மறுபடியும் நம்ம ஸ்கின் வந்து நார்மல் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கிளென்சர் போட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இது நல்ல ஸ்மெல்லாக தான் இருக்குது. பட் இது எப்படி இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தெரியுதா? இதோட வாட்ரியாக தான் இருக்குது. ரொம்ப வாட்ரியாக இல்லை, ஒரு அளவுக்கு வந்து வாட்ரியாக இருக்குது. நல்லா ஹேண்ட் வேறு கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து இந்த கையில் பண்ண முடியாது, இப்படி தான் பண்ணிக்கணும். இதை அப்ளை பண்ணி வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணுமாம்மா. நல்லா ஒரு சோப் பேஸ் வந்து நல்லா இந்த மாதிரி தெரியுது. சோப் போட்டால் எப்படி ஒரு நொறையாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வாஷ் பண்ணிப்போம். துண்டாங்க வச்சிருக்கேன் பாரு பாப்பா. தொடச்சுப்போம். எப்பவுமே ஃபேஸ் வந்து நம்ம வந்து துடைக்கும் போது வந்து இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறோம். எப்பவும் இப்படி இவ்வளோதான் இப்படி பண்ணினா தான் வந்து ஃபேஸ் வந்து அந்த எரிச்சலும் இருக்காது, டேமேஜும் ஆகாது. இந்த வச்சுக்கோ. தலை தோட்ட குட்டிமா, இந்த தலை தோட்டிக்கோ போ. வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஜஸ்ட்டு பிரைட்னிங்காக இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அது போட்டுக்கலாம். ஏய்
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே மறந்துட்டேன், சாரி. இந்த கோவா க்ளோ பேபி சீரம்னு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது போடணும். இது எப்படி இருக்குன்னா, அப்பா செம்ம பிங்காக இருக்குது. இதான் சொல்லுவோம்ல, நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து எது வாங்குகிறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லுவோம். அதே தான் எல்லா பொருளுமே அப்படி தான். ஓ செம்மையாக இருக்குங்க ஸ்மெல்லாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். கொஞ்சம் வந்து இது வந்து ட்ரை ஆகும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட வேல்யூ வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 மந்த்தே வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என் கைக்கு என் ஃபேஸுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியும். என் கை வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். எப்பவுமே வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் கைக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கை ஒரு கலரில் ஃபேஸ் ஒரு கலரில் தெரியாது. அதுவும் கொஞ்சம் ஸ்கின்னு கொஞ்சம் அதுவும் டோன் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ணுறேன். கைக்கெலாம் அப்ளை பண்ணால் 15 நாள் கூட இதெல்லாம் வராது. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஈவன் டோனாக எல்லாமே தெரியும். எனக்கு இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து இச்சிங்காக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி இரிட்டேஷனாக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஹீட் ஆன மாதிரி இருக்குது ஃபேஸு. ரொம்பவே ஒரு பர்னிங் ஃபீல் இருக்குது. அப்படியே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஃபேஸ் வந்து. டக்குன்னு மாய்ஸ்சரைசர் போடுவோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வேணால் குவான்டிட்டி நிறையாவே இருக்குது பாருங்கள், நிறைய ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் வந்து நார்மலாக வந்து நம்மளால் வந்து இதெல்லாம் வாங்க முடியாது. கொஞ்சம் வந்து நம்ம ஸ்கின்னுக்காக செலவு பண்ணி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் ஓகேவாக இருக்கும். 2000 பக்கம் கொடுத்து மந்த்லி 1 டைம் 2 டைம்ல நம்மளால் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியாது. இது வந்து நான் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்குவேன். நமக்கிட்டே அவ்வளோ பட்ஜெட்டில் ஸ்கின்னுக்காக இது நல்லா பெனிஃபிட்டாக இருந்தால் வேணால் வாங்குவோம். இல்லாட்டி அடுத்து வேறு ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ண வேண்டியதுதான். எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராபெரி அந்த ஸ்மெல் செம்மையாக அடிக்குது. சாரி, ஸ்ட்ராபெரி இல்லை, கொய்யாப்பழம் மாற்றி சொல்லிட்டேன். அந்த கோவா ஸ்மெல் வந்து அப்படியே கொய்யாப்பழத்தை சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. ஜூஸ் குடிப்போம்ல, மில்க் ஷேக், அந்த மாதிரி அந்த ஃபீல் தான் இருக்குது. நான் வந்து அந்த சன்ஸ்க்ரீன் போட்டப்போ ரொம்ப இச்சிங்காக இருந்தது. இது இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டு நான் கவர் பண்ணிட்டேன். என்ன தெரியுது எனக்கு தெரியல. 7 days நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன ரிசல்ட் வருது நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாக என்னோடய ரிசல்ட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நான் ப்ரூவான ரிவ்யூ வந்து நான் கொடுப்பேன். இல்லை கொஞ்சம் மொக்கையாக இருக்கிறதுனால நான் சொல்லிடுவேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுவேன். ஏன்னா நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம், எவ்வளோ நம்மளை நம்பி நிறைய மக்கள் வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவேன்.